ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு தொழிலை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. அதே போல் நம்ம ஊருங்களில் பார்த்திங்கன்னா இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்றது ரொம்ப குறைச்சல் தான். வட மாநிலத்தில் இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்க கிட்ட இருந்து தான் சப்ளை எல்லாமே இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் ரிக்குயர்மெண்ட்ஸ் தேவை, எப்படி இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற ஒரு சின்ன டீட்டெயில்டு வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிடும். இந்த ஒரு பிஸ்னஸ்லேருந்து 5 லட்ச ரூபாய்க்கு மேலேயே லாபம் அப்படின்றத ஏர்ன் பண்ண முடியுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் டோர். அதாவது மெட்டல் டோர்ஸ் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. மெட்டல் டோரை பொறுத்தளவுக்கு 50% மேலே உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். எந்த பிஸ்னஸை எடுத்தாலும் அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் அப்படின்றத சொல்கிறேன், அதே போல் என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றதும் சொல்கிறேன். மெட்டல் டோர் அப்படின்றது மெயினாக பார்த்தீங்கன்னா எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம வீட்டுங்களில் எப்படி கிரில் கேட் நம்ம போடுறோம், உள்ளே உட்டன் டோர் வச்சுருப்போம். எப்படி கிரில் கேட் போடுறோம், அது ஒரு சேஃப்டி செக்யூரிட்டிக்காக நம்ம அதை போடுறோம். அதே மாதிரி தான் இந்த மெட்டல் டோர். நம்மளோட மெயின் டோரே இந்த மெட்டல் டோராக போட்டுட்டோம் அப்படின்னா அது டபுள் த சேஃப்டின்றது நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மெட்டல் டோர் தயாரிக்கப்பட்டது. ஆனால் மெட்டல் டோர் ஏன் பயன்படுத்தலை அப்படின்னா அதில் நிறைய டிசைன்ஸ் கிடையாது, நிறைய வேரியன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க. அதுக்கான அவேர்னஸ் அப்படின்றது கிடையாது. பட் அப்படி இல்லைங்க. நீங்கள் இப்போ பார்க்குற எல்லாமே உங்களுக்கு மெட்டல் டோர்ஸ் தான். ஆனால் வுட் ஃபினிஷ் அந்த பெயிண்டிங்கில் பண்ணி உங்களுக்கு வுட்டு மாதிரியே தான் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற டிஃப்ரென்ஸே. நீங்கள் நார்மலாக அதை தொட்டு நான் ஒரு தட்டுனீங்க அப்படின்னா அது மெட்டல் டோர் அப்படின்றதே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு ஈக்குவலாக நிறைய வேலைப்பாடுகள் இப்போ வந்துருச்சு. ஸோ அந்த ஒரே ஒரு ரீசன் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரும் ஏன் இதோட அவேர்னஸ் இல்லை, அதை போடல அப்படின்னா, நம்ம வீடை பார்த்து கட்டுறோம் அப்படின்னா நல்ல தேக்கு மரத்தில் நம்ம இழைச்சி டிசைன்ஸ் போட்டு அதில் கட்டலாம். ஆனால் எப்படி ஒரு மெட்டலில் அந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ண முடியும்னு யோசிக்கிறாங்க. மெட்டல்ஸில் உட்டில் பண்ணக்கூடிய எல்லா வகையான டிசைன்ஸும் பண்ண முடியுங்க. இதோட ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு மிஷினரிஸ் இருக்குது. இந்த மிஷின்ஸ் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு சிஎன்சி மிஷின்ஸ் மாதிரி கட்டிங் மிஷின்ஸ் தான் ஃபுல்லாகவே. எவ்வளோ அளவுக்கு வாசக்கால் உங்களுக்கு அகலம் அதே போல் பார்த்தீங்கன்னா நீளம் இருக்கணுமோ அது அளவுக்கு உங்களால் அந்த ஜிஐ ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் மெயினான இதுக்கு தேவையான ரா மெட்டீரியல். அதை உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரிம் பண்ணி உங்களுக்கு பாலிஷ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக இதோட மெட்டீரியல்ஸை பொறுத்தளவுக்கு ஜிஐ ஷீட்ஸு அப்புறம் அயன் ஷீட்ஸ் இதுதான் இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது. அது கூட தேவைப்படுற மற்ற ரெக்குயர்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு மிஷினரிஸ். ஸோ மிஷினரிஸை பொறுத்தளவுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான மிஷினரிஸோட டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 2 ஸ்கில்டு மேன் பவர் உங்களுக்கு தேவை. ஸ்கில்டு மேன் பவர் எதுக்காக அப்படின்னா எல்லாமே மோல்டு தான். இது மிஷினை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த டிசைன்ஸ் உங்களுக்கு நீங்கள் அந்த இடத்துல பொறிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷீட்டில் அந்த டிசைன்ஸ் மோல்டு மட்டும் க்ரியேட் பண்ணி நீங்கள் கொடுத்தா போதும், வேறு எதுவுமே செய்ய வேணாம். மிஷினே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்த அச்சு அந்த மோல்டு அதில் பதிச்சு கொடுத்துரும். அதனால் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில்டு பர்சனாக நமக்கு தேவை. 500 ஸ்கொயர் ஃபீட் ஸ்பேஸ் இருந்தால் போதும். பெரிய அளவுக்கான உங்களுக்கு இட வசதி தேவை அப்படின்ற அவசியம் கிடையாது. ட்ரிம்மிங், கட்டிங், பாலிஷிங் இந்த 3 மிஷின் தேவை. ஸோ நீங்கள் இந்த தகர ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, ஜிஐ ஷீட். தகர ஷீட் அப்படின்னா வளவலன்னு இருக்க தகரம் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா பார்த்தீங்கன்னா திக்னஸ் உடையது தான் இது. அந்த ஷீட் உங்களுக்கு ட்ரிம் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் லாஸ்ட்டாக எல்லாம் முடித்த பிறகு பாலிஷ் பண்ணுறதுமான ப்ராசஸ் இருக்கும். ஸோ நம்ம மிஷின் வாங்குற இடத்துல எப்படி இது ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம விருப்பம் அப்படின்னா நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரா மெட்டீரியலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட நான் டிஸ்கிரிப்ஷனே தரேன். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த பிஸ்னஸில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றதும் சொல்கிறேன். உங்களுக்கு 5 லட்ச ரூபாலேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவைங்க, இன்க்ளூடிங் உங்களோட ரா மெட்டீரியலோட சேர்த்து. ஸோ நீங்கள் மிஷினரி லோன்ஸ் வேணும் அப்படின்னாலும் போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான பிஸ்னஸ் உங்களுக்கு. அதனால் மிஷினரி லோன்ஸ் ஈஸியாக உங்களுக்கு அவைலபிள் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் பிஸ்னஸ் லோனாக போனீங்க, ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாச்சும் லோன்ஸ் இருக்குது அது கூட டைப் பண்ணிவிட்டு போனாலும் பண்ணலாம். இல்லை எம்எஸ்எம்இயில் நீங்கள் இதை டைப் பண்ணிவிட்டு போகலாம். அதே போல் நீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, NEED, அந்த ஆப்ஷன் மூலயமா பண்ணலாம், நீங்கள் லோன் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டர்ப்ரனராக இருக்கீங்க அப்படின்னாலும் அதை வச்சும் நீங்கள் லோன்ஸ் கவர்மெண்ட்டில் வாங்கலாம். உமன் ஆண்டர்ப்ரனர் அப்படின்றத வச்சும் நீங்கள் லோன்ஸ் வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் லோன்ஸ் எடுக்கிறதுக்கு.
இருக்குது இந்தியாவை பொறுத்தளவுக்கு. ஸோ 5 to 10 lakhs அரேஞ்ச்மெண்ட்ஸ் உங்களால் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒரு இனிஷியல் கேபிட்டல் வச்சு நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. அதே போல் இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நமக்கு ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும். ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு 50 to 70% அளவுக்கு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்போ 70% கிடைக்கும் அப்படின்னா, உங்களுடைய ரா மெட்டீரியல் சூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பல்காக வாங்கும் போது உங்களுக்கு கிலோ கணக்கில் தான் அந்த ஜிஐ ஷீட்ஸு அயன் ஷீட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ப்ரைஸிங் கோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பல்காக லோட் 2 டன் 3 டன் எடுக்கும்போது நமக்கு ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு ரேட்டு கம்மியாகுது. இப்போ 2 ரூபா 3 ரூபா அப்படி கம்மியாகுது அப்படின்னா கூட உங்களுக்கு 2000 3000 அந்த மாதிரி வந்து ரேட்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். டன்க்கு நீங்கள் டன் கணக்கில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வரும். இல்லை நான் கொஞ்சம் வந்து மிட் லெவல் ரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அவ்வளோ அளவுக்கு தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். 50% வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா இந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கிட்ட ப்ராஃபிட் அப்படின்றது எடுக்க முடியும். இந்த 10 லட்ச ரூபா அப்படின்றது ஒரு டோர் 2 டோர் பண்ணி எடுக்கிறதா சொல்லலை. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட நம்ம டைப் வச்சுக்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸில் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னும் போது நிறைய வீட்டுகளுக்கு இன்கேஸ் அவங்களுக்கு மெயின் டோர் போட விருப்பப்படலை அப்படின்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பெட்ரூம் டோர்ஸு, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கிறதா, இல்லை பைசா வச்சுருக்கிற லாக்கர் வச்சுருக்கிற ரூம், அந்த ரூமுக்கு மட்டும் எனக்கு இந்த மெட்டல் டோஸ் போடுங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக அதை பண்ணலாம். உங்களுக்கு பெயிண்டிங்கை பொறுத்தளவுக்கு வுட் கலரில் இருக்கிற எல்லா பெயிண்டிங்குமே வந்து சஜஷன் சொல்லுவாங்க. அந்த எந்த பெயிண்டிங் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு மெட்டல் டோஸ் கலர்லேயே பெயிண்டிங் வேணும் அப்படின்னாலும் அதையும் நம்ம பண்ணலாம். அதே போல் இந்த டோஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அலாம் செட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே உடச்சி எடுக்கக்கூடிய ஐட்டம் கிடையாது. இதை வந்து ஈஸியாக அவ்வளோ அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ராபரி எதுவும் பண்ணிட முடியாது இதில். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு சேஃப்டிக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே போல் அழகாகவும் இருக்கணும் நம்மளோட வீடு, வித்தியாசமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸில் பல்காக நம்ம வந்து ஃப்ளாட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுற ரியல் எஸ்டேட் பர்சன்ஸ் இந்த மாதிரி நம்ம காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து நிறைய வந்து நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 10 லட்ச ரூபா நமக்கு கிடைச்சா கூட, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு கிடைச்சா கூட 5 லட்ச ரூபா வரைக்கும் அதில் ப்ராஃபிட் மட்டுமே உங்களால் earn பண்ண முடியுங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னா, நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி அவேர்னஸ் தான். நம்ம என்ன தான் வந்து அயனில் போட்டாலும் நம்ம வந்துட்டு அதோடைய லுக், அதோட ஃபினிஷ் அப்படின்றது மரத்தை தொட்டு பார்க்கும்போது அந்த மரத்தோட நேச்சுரல் கலர்ஸை வந்து பார்க்கும்போது இருக்கிற ஃபீல் வந்து நமக்கு வந்து அயன் டோரில் கிடைக்காது அப்படின்னு நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் சஜஷன்ஸே போகிறது கிடையாது. அவங்க ஒரு ட்ரை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தெரியும் இதில் வந்து எவ்வளோ அளவுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ அளவுக்கு ப்ராஃபிட் earn பண்ண முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா இமீடியட்டாகவே உங்களுக்கு வந்து இதை ரெடி பண்ணி கொடுத்துறதுக்கு லெஸ் டைம் தான் உங்களுக்கு தேவை. எந்த மரத்தையும் வெட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு. ஸோ அவேர்னஸ் இல்லாதது மட்டும்தான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜுங்க. ஸோ அவேர்னஸை ஏற்படுத்துறதுக்கு நம்ம மார்க்கெட்டிங் தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. ஸோ சோஷியல் மீடியா ஹெல்ப் எடுத்துக்கோங்க, யூடியூபோட ஹெல்ப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவிலையும் அதே போல் பார்த்தீங்கன்னா அவேர்னஸஸையும் நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு இன்கம் earn பண்ண முடியும். இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.